Hi students, 10th standard maths, exercise 4.4, construction of tangents, question number 14. 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைக. Take a point which is 11 centimeter away from the center of a circle of radius 4 centimeter and draw the two tangents to the circle from the point. இப்போ இந்த கொஷின்லையும் பார்த்தீங்கன்னா 2 டேஞ்சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரஃப் டயக்ராமில் இந்த சர்க்கிளோட சென்டர் கேபிட்டல் ஓ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஓலேருந்து 11 சென்டிமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற இன்னொரு பாயிண்ட்டை வந்து பி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர். அண்ட் தென் இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த பியிலிருந்து இந்த லைன் இந்த சர்க்கிளை டச் பண்ணுற இந்த பாயிண்ட்டை கேபிட்டல் ஏ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பாயிண்ட்டை கேபிட்டல் பின்னு வச்சுக்கலாம். இப்போது ஓஏவோட டிஸ்டன்ஸாக நமக்கு ரேடியஸ் அதாவது 4 சென்டிமீட்டர் அண்ட் தென் ஓபியோட டிஸ்டன்ஸும் 4 சென்டிமீட்டர். ஸோ கொஷினில் சொல்லியிருக்க இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரஃப் டயக்ராமை பேஸ் பண்ணி மெயின் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 4 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். ஸோ உங்கள் காம்பஸ் எடுத்துக்கிட்டு 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் காம்பஸை 4 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போது மெஷர் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சர்க்கிளோடைய சென்டர்லேருந்து 11 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கேல் எடுத்து இந்த சர்க்கிளுடைய சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேலை சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 11 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இப்போது உங்களோட ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சர்க்கிளோடைய சென்டர் கேபிட்டல் ஓ அண்ட் தென் இந்த பாயிண்ட் கேபிட்டல் பி. ஸோ ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓபி அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மையக்குத்து கோடு வரையணும். ஸோ அகைன் உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை ஃபர்ஸ்ட் ஓவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லைனுடைய மோர் தென் ஹாஃப் அதாவது முக்கால் வாசிக்கு பாதிக்கு மேலே காம்பஸை நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ மேலே ஒரு ஆர்க் அதே போல் இங்கே கீழே இன்னொரு ஆர்க். இப்போது காம்பஸோடைய மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே காம்பஸ் எடுத்து பீயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது அகெயின் மேலே ஒரு ஆர்க் அதே போல் கீழே இங்கே ஒரு ஆர்க். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஆர்க்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருக்கும். இப்போது ஓபி அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டை இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இந்த பிளேஸில் கட் பண்ணுது இல்லையா. இப்போது இந்த பிளேஸை சென்டராக வச்சுக்கிட்டு ஓ அண்ட் பிஏ கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும். ஸோ இப்போ உங்களுடைய காம்பஸ் எடுத்து இந்த சென்டர் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காம்பஸை சென்டர் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓ அண்ட் பிஏ இந்த காம்பஸோடைய பென்சிலின் டச் பண்ணுற மாதிரி காம்பஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைட்லையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸோடைய பென்சிலேண்ட் எனக்கு இங்கே பாயிண்ட் பிலையும் டச் ஆகுது அதே போல் பாயிண்ட் ஓலையும் டச் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும். இப்போ காம்பஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருக்கும். இப்போது இந்த சர்க்கிள்ஸ் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்ஸுக்கு நேம் பண்ணிக்கலாம். இந்த டாப் பாயிண்ட் அதாவது இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த டாப் வந்து கேபிட்டல் ஏ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பாயிண்ட்டை கேபிட்டல் பி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாயிண்ட் பியையும் பாயிண்ட் ஏவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் போடணும். அதே போல் பாயிண்ட் பியையும் பாயிண்ட் பியையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கேல் எடுத்து இந்த இடத்துல ஸ்கேலை அரேஞ்ச் பண்ணி பியிலிருந்து ஏவுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பியையும் அண்ட் ஏ அண்ட் பியை ஜாயின் பண்ணுற மாதிரி ரெண்டு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுதான் நமக்கு தேவையான டேஞ்சன்ஸ் அதாவது தொடுகோடுகள். ஸோ கொடுத்துருக்க இந்த சர்க்கிளுக்கு வெளியில் பாயிண்ட் பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து
2 டேஞ்சன்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. சின்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓலேருந்து ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ், அதாவது 4 சென்டிமீட்டர்ஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது ஓஏவுடைய டிஸ்டன்ஸ் 4 சென்டிமீட்டர், அதே போல் ஓபியோடைய டிஸ்டன்ஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ ஓலேருந்து ஏவை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதே போல் ஓபியை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஓலேருந்து ஏவை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட், அதே போல் ஓலேருந்து பிக்கு. இப்போது ஓஏவுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர், அதாவது இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் ஆரம். அதே போல் ஓபியோடைய டிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா அதே 4 சென்டிமீட்டர்ஸ் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, பியிலேருந்து ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல 10.2 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஸோ இந்த டேஞ்சன்ட் ஏபியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10.2 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல 10.2 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே போல் பியிலிருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 10.2 சென்டிமீட்டர். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருக்கு இல்லையா. கொஷினில் கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அந்த சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ட்டும் ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அந்த டேஞ்சன்ஸோடைய லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 10.2 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது கேல்குலேட் பண்ண இந்த டேஞ்சன்ஸோடைய இந்த லென்த் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே இந்த டேஞ்சன்ஸோடைய லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு பித்தாகரஸ் தியரத்தை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த பித்தாகரஸ் தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதாவது பித்தாகரஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். The square of the hypotenuse is equal to the sum of the squares of other two sides. அதாவது ஒரு கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். இப்போது இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹைப்போடெனியஸ் வேல்யூ வேணும் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே ரைட் ஆங்கிள் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும். அதாவது இந்த டேஞ்சன்ட்டும் சர்க்கிளோடைய ரேடியஸும் எப்போவுமே பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும், அதாவது ரைட் ஆங்கிள் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த 2 ட்ரையாங்கிளுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஏஓபி அப்படின்ற இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போடெனியஸ் கர்ணம் எது அப்படின்னா இந்த லார்ஜஸ்ட் சைடு தான், அதாவது அதிகபட்சமாக இருக்கக்கூடிய இந்த பக்கம் தான் நமக்கு எப்போவுமே கர்ணம். ஸோ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கர்ணத்துறை மதிப்பு, அதாவது ஹைப்போடெனியஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11. ஸோ இந்த இடத்துல 11 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் ஆப்போசிட் சைடு, இந்த ரேடியஸ் தான் நமக்கு எப்போவுமே ஆப்போசிட் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 4 ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே ஸ்கொயர் வந்ததுனால ஸ்கொயர் போட்டுருக்கோம். அடுத்தது அட்ஜசன்ட் சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கிடைச்ச இந்த வேல்யூ கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அட்ஜசன்ட்டை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதாவது இந்த வெரிஃபிகேஷனை முடிக்கும்போது நமக்கு எக்ஸாக்டாக 10.2 வருதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த அட்ஜசன்ட்டை நான் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 11 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 121 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு அதே போல் 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஸ்கொயர் இருக்குது. இப்போது இந்த அட்ஜசன்ட் வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது இதே வேல்யூ சேமாக கிடைக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த அட்ஜசன்ட்டை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு, அதாவது இந்த அட்ஜசன்ட் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு இங்கே அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 16 ஆப்போசிட் சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ 121 இந்த 16 இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறிடும் இல்லையா, ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ 121ல் 16 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 105 அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர். இப்போது நமக்கு அட்ஜசன்ட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 105 அப்படின்னு கிடச்சிருக்கு. நமக்கு அட்ஜசன்ட் சைடு வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணிடுவோம். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக மாறும், அதாவது ஸ்கொயர் ரூட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அட்ஜசன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 105. இப்போது 105க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.2469 அண்ட் ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெசிமல் பிளேஸில் நமக்கு ஃபஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 10.2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்த டிஜிட் 4
which is less than 5. அப்போது இதோட நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இந்த 2 மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு adjacent வேல்யூ 10.2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது இதே வேல்யூ தான் நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு கிடச்சிது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த டேஞ்சன்ஸோடைய லென்த் பார்த்திங்கன்னா 10.2 அப்படின்னு கிடச்சிது. அதை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போதும் அதே சேம் வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த டேஞ்சன்ஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது கொடுத்துருக்க இந்த கொஷனுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். அதாவது 4 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். இந்த சர்க்கிளுடைய சென்டர்லேருந்து அதோடைய எக்ஸ்டர்னலில் P அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். அந்த பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த டேஞ்சன்ஸோடைய லென்த் 10.2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிது. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லையும் அதே சேம் ஆன்சர் கிடைச்சதுனால நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த டேஞ்சன்ஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். தட்ஸ் ஆல்.